இப்ப இன்ஸ்டால் ஆப்பை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ரன் தி செட்டப் விசார்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு த ஹைட்ரோவைஸ் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோலருக்கு எனி நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன நேம் வேணா சூஸ் பண்ணலாம். நாம மை கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. நம்ம அதையே இப்போ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் தி சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது உங்க கண்ட்ரோலரோட டாப் லெஃப்ட்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். இதை பார்த்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நாம இதை பார்த்து ஃபில் பண்ணியும் கண்டினியூ கொடுக்கலாம். இல்ல இதை ஃபில் பண்ணாம நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்க கண்ட்ரோலரோட ஸ்டேஷன்ஸை பொறுத்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நார்மலா வந்து சீரியல் நம்பர் ஃபில் பண்ணியே கண்டினியூ கொடுக்கலாம். சீரியல் நம்பர் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் யுவர் கண்ட்ரோலர் டு த வைஃபை அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுல நீங்க எஸ்ஸும் கொடுக்கலாம். வைஃபையோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் வைஃபையோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துடணும். நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு ஹைட்ரோவைஸ் சாஃப்ட்வேரோட உங்க கண்ட்ரோலர் கனெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் எப்படி ப்ரோக்ராமிங் செட் பண்றது HPC கண்ட்ரோலருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோக்ராம் செட் பண்றதுல 2 மோட்ஸ் இருக்கு. அட்வான்ஸ்டு மோட் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் மோட்ஸ். ஸ்டாண்டர்ட் மோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் மோட்ஸ் அப்படின்னா எல்லா ஜோன்ஸ் எத்தனை ஜோன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அத்தனை ஜோன்ஸ்க்கும் சேர்த்து காமனா ஸ்டார்ட் டைம் அண்ட் தென் ரன்னிங் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெர் ப்ரோக்ராம்ல 6 ஸ்டார்ட் டைம்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம். இப்ப நீங்க ஆட் யுவர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கேட்கும். இந்த ஆட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் நேம் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நார்மலா நான் System 1 அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் நேம் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே ப்ரோக்ராம் டைப் கேட்கும். டைம் பேஸ்ட் அண்ட் விர்ச்சுவல் சோலார் சிங்க் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைம் பேஸ்ட் அப்படின்னா நீங்களே மந்த்லி அண்ட் வீக்லி ஆர் டெய்லி வந்து வாட்டரிங் ஸ்கெட்யூலிங் நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். விர்ச்சுவல் சோலார் சிங்க் அப்படின்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனை மெஷர்மெண்ட் பண்ணி இந்த வயர்லெஸ் சென்சார் நம்ம வாட்டரிங் ஸ்கெட்யூலிங்கை அட்ஜஸ்ட் பண்ணும். இது பண்ணதுக்கு அப்புறம் டைம் பேஸ்டு நான் இப்போ கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வாட்டரிங் டேஸை நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சண்டே வாட்டரிங் கொடுத்துட்டு மண்டே வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயிட் ஆயிடும். ஒயிட் ஆயிட்டு அப்படின்னா அந்த டேஸ்ல வந்து வாட்டரிங் டேஸ் கிடையாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரைடேவும் வாட்டரிங் டேஸ் வேணாம்னு சப்போஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் நம்ம கிளிக் பண்ணவே ஒயிட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் டைம்ஸ் என்ன எப்போ வேணா கொடுக்கலாம். சப்போஸ் நான் 9 AM வந்து ஸ்டார்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா 9 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டார்ட் டைம்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆட் த ஸ்டார்ட் டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் மோட்ல 6 ஸ்டார்ட் டைம்ஸ் கொடுக்கலாம் பெர் ப்ரோக்ராம்ல. இந்த மாதிரி ஆட் ஸ்டார்ட் டைம்ஸ் கொடுத்துட்டு திரும்பி ஒரு ஃபர்ஸ்ட் 10 AM சூஸ் பண்ணோமா, அடுத்து ஒரு 11 AM செட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 6 ஸ்டார்ட் டைம்ஸ் வரைக்குமே கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செலக்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். செலக்ட் ஆல் ஜோன்ஸ் அப்படின்னா எல்லா ஜோன்ஸுமே செலக்ட் ஆயிடும். இப்போ நான் டீசெலக்ட் ஆல் ஜோன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 ஜோன் செலக்ட் பண்றேன். 3 ஜோன் செலக்ட் பண்ண உடனே ஒவ்வொரு ஜோன்ஸ்க்குமே நம்ம தனியா ரன்னிங் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு எல்லா ஜோன்ஸ்க்குமே ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ப்ரெடிக்டிங் வாட்டரிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது எதை பொறுத்து வாட்டரிங் ஸ்கெடியூல ப்ரெடிக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கேட்கும். இதுல நமக்கு தேவையானது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ப்ரோக்ராம்ஸ் செட் ஆயிடும். செட் ஆன உடனே உங்க ப்ரோக்ராம்ஸோட டீடைல்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நம்ம ஹைட்ரோவைஸ் சாஃப்ட்வேரை நம்ம கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி எப்படி மானிட்டர் பண்ணலாம், பிளஸ் கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்க ஹோம் பேஜை டேப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்ல கிரீன் சர்க்கிள் வித் டிக் மார்க் இருக்கு அப்படின்னா உங்க கண்ட்ரோலர் குட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் திஸ் மீன்ஸ் கனெக்டட் டு த வைஃபை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு இப்போ ஆரஞ்ச் சர்க்கிள் வித் டிக் மார்க்ல இருக்கு. ஏன்னா நம்ம வைஃபை ஆப்ஷனே கொடுக்கல, நோன் கொடுத்தோம். அதனால இங்க ஆரஞ்ச் சர்க்கிள் வித் டிக் மார்க்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சேவிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். நமக்கு 100% இருக்கு பிகாஸ் வைஃபையோட கனெக்ட் பண்ணாததுனால. சப்போஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ்ல நம்ம கண்ட்ரோலர் எவ்வளவு வாட்டர் ஸ்கெடியூலிங் வந்து சேவ் பண்ணிச்சு அப்படிங்கிற பெர்சன்டேஜ் காட்டும். வாட்டரிங் டைம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு எவ்வளவு ரன் டைம் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த டோட்டல் மினிட்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. ஸ்க்ரோல் அப் பண்ண உடனே சென்சார்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம எந்த சென்சார் ஆட் பண்ணாததுனால இங்க டிஸ்பிளே ஆகல. சப்போஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம HPC கண்ட்ரோலர் நார்மலா 2 சென்சார்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சென்சார்ஸோட நேம் காட்டும். பிளஸ் அந்த சர்க்கிள்ல ரெட் சர்க்கிள் காட்டுச்சு அப்படின்னா நம்ம சென்சார்ஸ் வந்து ஒரு பேட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி அர்த்தம்.
சப்போஸ் கிரீன்ல இருக்கு அப்படின்னா சென்சார்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மேல பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்சர்வேஷன்ல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம ஜோன்ல இருக்கிற டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸை இங்க நோட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் பக்கத்துல ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெயின்ஃபால்ல லாஸ்ட் டேவோட ரெயின்ஃபால் பர்சன்டேஜும் பிளஸ் லாஸ்ட் வீக்கோட பர்சன்டேஜும் இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபோர்காஸ்ட்ல நெக்ஸ்ட் 3 டேஸோட டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் அண்ட் விண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வாட்டரிங் ஸ்கெடியூலிங் ஃபார் மை கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுல எவ்வளோ நம்ம எத்தனை ஜோன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் டைம் அந்த ரன் டைம் கொடுத்தோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் வந்து இங்க வந்து ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கிரீன் சர்க்கிள் ஏதாவது ப்ளூ சர்க்கிளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜோன் மட்டும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, நவ் கரண்ட்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க எந்த ஜோன்ஸுமே ஆப்ரேட் ஆகாததுனால இங்க எல்லாமே கிரீன் சர்க்கிள்ல இருக்கு. சப்போஸ் இப்ப இந்த ஜோன் 1 நான் டேப் பண்றேன். டேப் பண்ணிட்டு இதுல என்ன டிஸ்பிளே ஆகும்னா நெக்ஸ்ட் ரன் எவ்வளோ, இப்ப நெக்ஸ்ட் ரன் நம்ம இப்ப வந்து செட் பண்ணமோ அது காட்டும். அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது ரன்னிங் டைம் காட்டும். அந்த லாஸ்ட் வாட்டரிங் நம்ம இன்னும் கொடுக்கல, அதனால இந்த லாஸ்ட் வாட்டரிங் சப்போஸ் நீங்க எப்ப பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே இங்க டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இங்க ஐங்கிற ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயும் இந்த டீடைல்ஸ் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட் வாட்டரிங் சைக்கிள் எப்ப ப்ரோக்ராம்ஸ் எப்படி செட் பண்ணணும் இது எல்லாமே இங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஐங்கிற ஆப்ஷன்ஸ்ல கிளிக் ஆகும். இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜோனை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் எப்ப நவுல இருந்து நெக்ஸ்ட் அன்டில் த எண்ட் ஆஃப் என்ன வரைக்கும் எந்த தேதி வரைக்கும் இது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்ப நம்ம இது கொடுத்துட்டு நம்மளா சஸ்பெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரீன் சர்க்கிள் இருந்து இது ஒரு லைட் கிரீன் சர்க்கிளுக்கு இது சேஞ்ச் ஆயிடும். இது மூலயமாவே இது சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்பி ரிமூவ் த சஸ்பெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சஸ்பெண்ட் ஜோன்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா திரும்பி இதை டேப் பண்ணி உடனே எவ்வளவு நம்ம சஸ்பென்ஷன் பண்ணமோ அது காட்டுதான் மேல சஸ்பென்ஷன் ஃபார் 23 hours 60 minutes. இதை போய் நீங்க கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி இது சஸ்பென்ஷன் ஜோன்ல இருந்து ரிமூவ் ஆகி டாட் கிரீன் சர்க்கிள்ஸ்க்கு இது சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்ப சப்போஸ் அன்னைக்கு ரெய்னி டே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும், எல்லா ஜோன்ஸையுமே ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ள போய் ஸ்டாப் ஆல் மேனுவலி ஸ்டார்ட் ஜோன்ஸ் இல்ல சஸ்பெண்ட் ஆல் த ஜோன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் டவுன் பேரோல போனீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜோன்ஸை மட்டும் எப்படி தனியா சஸ்பெண்ட் பண்றது அதாவது ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஜோன் 1 நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை டேப் பண்ணி இதை கிளிக் பண்ண அப்படின்னா சஸ்பெண்டிங் வாட்டரிங் ஃபார் ஜோன் 1 ஃப்ரம் எப்பேலிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும். நவ் அப்படின்னா அன்டில் த எண்ட் ஆஃப் எந்த டேட் வரைக்கும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். சப்போஸ் நம்ம இதை மட்டும் வச்சுக்கிட்டு சஸ்பெண்ட் கொடுத்துட்றோம். இப்போ கொடுத்த உடனே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு டார்க் கிரீன் சர்க்கிள் இருந்து ஒரு லைட் கிரீன் சர்க்கிளுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். இதுல இருந்து இது சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் தப்பா மாத்தி சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நார்மலா இப்போ திரும்பி டேப் பண்ணி சஸ்பென்ஷன் ஃபார் நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அந்த இது வந்து இதுல டிஸ்பிளே ஆகும். இதுகிட்டயே கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனும் டிஸ்பிளே ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன்ல இருந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் இன்னைக்கு வந்து ரெய்னி டே அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாட்டரிங் ஸ்கெடியூலை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே சஸ்பெண்ட் ஆல் த ஜோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஜோன்ஸையுமே நம்ம அன்னைக்கு மட்டும் நம்ம ஃபுல்லத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லுமே என்ன 3 ஜோன்ஸ் தான் செலக்ட் பண்ணோம். அந்த 3 ஜோனுமே என்ன டார்க் கிரீன் சர்க்கிள் இருந்து ஒரு லைட் கிரீன் சர்க்கிளுக்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சு. திரும்பி இந்த 3 ஜோன்ஸையுமே நம்ம கேன்சல் கொடுத்து சஸ்பென்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு ஒரு ஜோன் மட்டும் அன்னைக்கு வாட்டரிங் ஸ்கெடியூல் தேவைப்படுது, ரன்னிங் டைம் அண்ட் ஸ்டார்டிங் டைம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்குள்ள திரும்பி போய் ரன் ஆல் த ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல எனக்கு இப்ப ஜோன் 2 மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னா இப்ப நான் ஜோன் 2 மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு ரன் நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ணணுன்னே மை கண்ட்ரோல் இஸ் நாட் கரெக்டாக ஓகே கொடுத்துரும். இப்போ இந்த க்ரீன் சர்க்கிள்லேருந்து அது வந்து ப்ளூ சர்க்கிளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படின்னாவே இந்த ஜோன் 2 இப்போ கரண்ட்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் இதை திரும்பி கேன்சல் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜோன் 2 ஆப்ரேஷன்லேருந்து என்னவாகிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் ஜோன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஐகான்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஐகான்ஸை டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். இதன் மூலமா நம்ம டைரக்டா ஒவ்வொரு ஜோன்ஸ்க்கும் ப்ரோக்ராம் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட்டரிங் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிற ஐகான்ஸை டேப் பண்றோம். இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்டிவ் வாட்டரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் தென் வெதர் ஸ்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட டேட்டாஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சென்சார் ஐகான் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலருக்கு தேவையான சென்சாரை டைரக்டா இதுல ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் செட்டிங்ஸ் ஐகானை டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோலரோட நேம், சீரியல் நம்பர், அந்த ஸ்டேட்டஸ், மாடல்ஸ் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டாப் ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் ஐகான் இருக்கும். இந்த ஐகான் யூஸ் பண்ணி உங்க ஒரு ஜோன்ஸ் மட்டுமோ இல்ல ஆல் த ஜோன்ஸோ இல்ல செலக்ட் பண்ற ஜோன்ஸையோ நீங்க ரன் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டிங் டைம், ரன்னிங் டைம் எல்லாமே தனித்தனியா கொடுக்கலாம். இப்படிதான் ஹைட்ரோவை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்க கண்ட்ரோலரை வேர்ல்ட்ல நீங்க எங்க இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நன்றி. இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் கான்டாக்ட் நம்பருக்கு டயல் செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க.